உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்ய கோரி 2 பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு தற்பொழுது அமலில் உள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் எம்.எல். சர்மா அவர்கள் ஒரு பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அம்மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த ஹரீஷ் ராவத் அவர்கள் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக எம்எல்ஏக்களுடன் விலை பேசியதாகவும் குதிரை பேரம் நடத்தியதாக எழுந்த அந்த வீடியோவின் ஆதாரங்கள் குறித்தும் அதன் உண்மை தன்மை குறித்தும் சிபிஐ உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி எம்.எல். சர்மா அவர்கள் மற்றொரு பொதுநல மனுவினையும் தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுக்களை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் முன்னிலையில் இன்றைய தினம் எம்.எல். சர்மா கோரிக்கை வைத்திருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடுத்த வாரம் இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சரியான தேதி குறிப்பிடவில்லை. இன்னும் 2 நாட்களில் அவர் அந்த மனுக்களின் மீதான தேதிகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நைனிதால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலும் இந்த உத்தராகண்ட் விவகாரமானது உச்சநீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இதில் என்ன மாதிரியான விஷயங்களை நீதிமன்றங்கள் எடுக்கும் என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.